Hi students, welcome to everybody. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாப்டர் 7 பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 கிளாसेस பார்த்திருக்கோம். இப்போ 3rd கிளாஸ் பாருங்க. பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபங்க்ஷனோட டைப்ஸ் பார்த்தோம். அடுத்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் ஓட டைப்ஸ் பார்த்தோம். ஓகேவா? அதுல அனானிமஸ் ஃபங்க்ஷன் பார்த்திருக்கோம், ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் பார்த்திருக்கோம். அடுத்து இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ், மாறியின் வரையறை ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஆல்ரெடி வந்து செகண்ட் லெசன் ஸ்கோப் லெசன்ல இங்க ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்திருக்கோம். அந்த 5 மார்க்கும் கேட்கலாம், இந்த 5 மார்க்கும் கேட்கலாம். அந்த 5 மார்க் வந்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் LEGB ரூல் அப்படின்னு கேட்டா அந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் எழுதணும். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு கேட்டா பைத்தானின் மாறியின் வரையறைன்னு கேட்டா இந்த क्वेश्चन தான் எழுதணும். LEGB ரூல் அப்படின்னு கேட்டாலே அந்த क्वेश्चन செகண்ட் லெசன் இருக்கிறது தான் எழுதணும். ஓகேவா? அதுல 4 டைப்ஸ் வரும். இதுல 1/2 டைப்ஸ், லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள் ரெண்டு தான் எக்ஸாம்பிளோட எழுதணும். இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் தான். லிசன் பண்ணுங்க. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ், மாறிகளின் வரையறை. இப்போ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னா என்ன அப்படின்னா, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் ரெஃபர்ஸ் டு தி பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் வேர் இட் அக்சஸபிள் இன். அந்த நம்ம கொடுக்கிற வேரியபிள் வந்து ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதா அதனுடைய ஸ்கோப், அதனுடைய எல்லை. ஓகேவா? எந்தெந்த இடத்துல மட்டும் அக்சஸ் பண்ண முடியும், ஃபங்க்ஷனுக்குள்ளார பண்ண முடியுமா, வெளியில பண்ண முடியுமா அப்படின்றத பத்தி சொல்றதா வந்து அதனுடைய எல்லைன்னு சொல்றோம், அதனுடைய ஸ்கோப். ஓகேவா? We can say that scope hold the current set of variables and their values. அப்ப அந்த வேரியபிளோட வேல்யூஸ் வந்து எங்க மாறுது, எந்தெந்த இடத்துல மாத்த முடியும், எந்தெந்த இடத்துல ஸ்டாண்டர்டா அப்படியே இருக்கும், எங்க எடுக்க முடியும் எடுக்க முடியாது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் வந்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ், அதனுடைய ஸ்கோப். ஓகேவா? Scope holds the current set of variables and their values. எந்த வேல்யூ வச்சிருக்கு, எந்த current set of variables அப்படிங்கிறது தான் அதனுடைய ஸ்கோப். ஓகே, அந்த டைப்ஸ் வந்து லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. உள்ளமை வரையறை, முழுதளாவிய அல்லது குளோபல் வரையறைன்னு சொல்லலாம். முழுதளாவியன்னு சொல்லலாம், குளோபல்னு சொல்லலாம். 2 டைப்ஸ், லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்கோப். இதுல லோக்கல் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னா, a variable declared inside the functions. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் லோக்கல் வேரியபிள். அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ள மட்டும் தான் அந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ண முடியும். வெளியில அந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணா ப்ரோக்ராம்ல எரர் வரும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. ஓகேவா? ஆர் இன் லோக்கல் இஸ் நோன் as local scope. அப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த வேரியபிள் தான் நமக்கு என்னது, லோக்கல் வேரியபிள்னு சொல்றோம். ஓகேவா? இதுதான் லோக்கல் ஸ்கோப்க்கான டெஃபினிஷன். அடுத்து பாருங்க, ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள்ஸ். லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ் பயன்படுத்துறோம் அப்படின்னா, உள்ளமை மாறி விதிமுறைகள் என்னென்னன்னா, வேரியபிள் with local scope can be accessed only within the function that is created in. எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த வேரியபிளை கிரியேட் பண்றோமோ, உருவாக்குறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியும், வெளியில எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து when a variable is created inside the function block, ஃபங்க்ஷனாலும் பிளாக்னாலும் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு இதுக்குள்ள எழுதிருக்கோம் அப்படின்னா அதான் பிளாக்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் லூப் இருக்குன்னா ஃபார் லூப்புக்குள்ள ஒரு இன்டென்டேஷன் தள்ளி ஒரு 4 லைன் எழுதிருக்குன்னா அது அதனுடைய பிளாக்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபங்க்ஷனா இருந்தாலும் பிளாக்கா இருந்தாலும் the variable becomes local to it. எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதிருக்கோமோ, எந்த பிளாக்குள்ள யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும் அந்த பிளாக்குள்ள மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும், வெளியில யூஸ் பண்ண முடியாது. A local variable exists while the function is executing. அது எப்ப அந்த வேரியபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்ப எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்ப மட்டும் தான் அந்த வேரியபிள் யூஸ் ஆகும். மற்ற டைம்ல அந்த வேரியபிளை யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுற அப்ப மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, the format arguments are also local to the function. அதுக்கு அந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம் இல்லையா, அதுவுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் தான். வெளியில அந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம் இல்லையா ஃபங்க்ஷன்ல ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றதை பத்தி இப்ப காலையில லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம்ல, அதுல அந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ற அந்த ஆர்குமெண்ட்ஸ்மே அந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் தான், வெளியில அது எடுக்க முடியாது. ஓகேவா? இதுதான் ரூல்ஸ் ஃபார் லோக்கல் வேரியபிள்ஸ். ஓகேவா? நல்லா படிச்சுக்கோங்க. 3 மார்க்லயும் கேட்பாங்க, 5 மார்க்ல எழுதும் போதும் இதை சேர்த்து தான் எழுதணும். எக்ஸாம்பிள் பாருங்க. டெஃப் அப்படிங்கிறது நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ற கீவேர்ட். DEF யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். LOC அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம். இதுல ஏதோ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணல, சோ எம்டி பிராக்கெட் போட்டிருக்கோம், கோலன்ல எண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் போட்டிருக்கோம். அடுத்து y = 0 கொடுத்திருக்கோம், print y ன்னு கொடுத்திருக்கோம். உள்ளேயே y = 0 கொடுத்துட்டோம், print y ன்னு கொடுத்துட்டோம். இப்போ LOC of அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஃபங்க்ஷன் கால் பண்ணோனே நமக்கு அவுட்புட் என்ன வரும், உள்ள போயிட்டு y = 0, print y னா y ஓட வேல்யூ 0 ன்னு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? இது லோக்கல் வேரியபிள். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் உள்ளார தான் இந்த வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம், வெளியில எங்கேயும் யூஸ் பண்ணல. சோ இட் இஸ் லோக்கல் வேரியபிள். அதே லோக்கல் வேரியபிள நம்ம வெளியில இருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா எடுக்க
முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இதே எக்ஸாம்பிள் எழுதிருக்கோம், LOC ஆஃப் எழுதிருக்கோம், y லோக்கல்னு வேல்யூ கொடுத்துருக்கோம். இங்க பிரிண்ட் பண்ணல, வெளியில பிரிண்ட் பண்ணலாம்னு பார்க்கறோம். ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் பண்ணல, வெளியில பிரிண்ட் பண்ணலாம். இப்போ LOC கால் பண்ணிட்டோம், ஏன்னா எதுவும் பிரிண்ட் பண்ண சொல்ல பிரிண்ட் பண்ணாது, வெளியில பிரிண்ட் y அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ yங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வெளியில யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபங்க்ஷன் இதோட இந்த டெஃபோட இது எங்க இருக்கோ, இன்டென்டேஷன் இருக்கோ, அதோட டெஃப் முடிஞ்சு போச்சு, அதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. வெளியில இந்த y பிரிண்ட் பண்ண சொன்னா எரர் கிடைக்கும். ஏன்னா இந்த y வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும் தான் தெரியும். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் y கொடுத்தா லோக்கல்ல நமக்கு அவுட்புட் வரும். இந்த இடத்துல பிரிண்ட் y கொடுத்தா லோக்கல்ல நமக்கு அவுட்புட் வரும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில வந்து அந்த y பிரிண்ட் பண்ண சொன்னா y எனக்கு தெரியாது, yங்கிற வேரியபிள் எனக்கு தெரியாது, சோ அதுக்கு எரர் வரும். தட் இஸ் லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னா எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார யூஸ் பண்றோமோ அங்க மட்டும் தான் அதோட வேல்யூ எடுக்க முடியும், வெளியில அதோட வேல்யூ எடுக்க முடியாது. ஓகேவா? தட் இஸ் த லோக்கல். அடுத்து குளோபல் ஸ்கோப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் குளோபல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப் பார்த்தோம், அது எப்படி இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். அடுத்து குளோபல் ஸ்கோப், குளோபல் வரையறை அல்லது முழுதளாவிய வரையறைன்னு சொல்லலாம். ஓகேவா? குளோபல் ஸ்கோப்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, a variable with global scope can be used anywhere in the program. ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்ப லோக்கல் ஸ்கோப்பா இருந்தா எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த பிளாக்குக்குள்ள எழுதிருக்கோமோ அதுக்குள்ளார மட்டும் தான், எந்த செயற்கூறுக்குள்ள எழுதிருக்கோமோ அதுக்குள்ளார மட்டும் தான் பயன்படுத்திக்க முடியும், வெளியில யூஸ் பண்ணா எரர் வரும். ஓகேவா? அப்ப குளோபல் ஸ்கோப், குளோபல் வேரியபிளா இருந்தா ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த எரரும் வராது. ஓகேவா? It can be created by defining a variable outside the scope of any function or block. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ ஒரு பிளாக்குள்ளேயோ அந்த வேரியபிளை கொடுக்காம வெளியில எங்கவாது கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிள் குளோபல் வேரியபிள் ஆயிடும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளாரையோ ஒரு பிளாக்குள்ளாரையோ இல்லாம வெளியில ப்ரோக்ராம்ல, ஓகேவா, டாப் ஆஃப் த ப்ரோக்ராம் எங்க யூஸ் பண்ணிட்டாலும் அந்த வேரியபிள் வந்து குளோபல் வேரியபிள் ஆயிடும். அந்த வேரியபிளை எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. c equal to 1 இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுக்கல, வெளியிலேயே கொடுத்துட்டோம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த பிளாக்குள்ள கொடுக்கல, வெளியிலேயே கொடுத்துட்டோம். c equal to 1 ன்னு def அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனோட டிஃபைன் பண்றதுக்கான கீவேர்டு. add of அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ண எம்டி பிராக்கெட் கொடுத்திருக்கோம், கோலன்ல எண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது எதுக்கு இத்தனை தடவை நான் சொல்றேன்? defங்கிறது கீவேர்டு, addங்கிறது ஃபங்க்ஷனோட நேம் நம்ம யூஸ் பண்றோம், எம்டி பிராக்கெட் இதெல்லாம் கோலன் எதுக்கெல்லாம் எதுக்கு சொல்லணும், ஒரு தடவை யூஸ் பண்றப்ப நான் சொன்னா மைண்ட் சேவ் ஆயிடும். ஃபங்க்ஷன்னா இப்படித்தான் இருக்கும், ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு இதுதான் ரூல்ஸ் அப்படிங்கறது உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ இன்டென்டேஷன், ஒரு ஃபங்க்ஷன்னா உள்ள தள்ளி எழுதணும். இப்போ print c கொடுத்துட்டோம், add of function கால் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனோனே என்ன பண்ணும், add of கால் ஆனோனே உள்ள வந்து print c இருக்கு, c யோட வேல்யூ ஆல்ரெடி 1 ன்னு இருக்கு, அப்போ 1 ன்னு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. சோ இந்த வேரியபிள் வெளியில கொடுத்திருந்தாலோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளால நம்மளால வேல்யூ எடுத்துக்க முடியுதா? ஆனா இதே லோக்கல் வேரியபிளா இருந்தா இந்த இடத்துல c = 1 ன்னு கொடுத்துட்டு வெளியில பிரிண்ட் பண்ணா நமக்கு எரர் வந்துச்சா? லோக்கல்னா ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வெளியில எடுக்க முடியாது. பட் குளோபல்னா வெளியில இருக்கிற வேரியபிளோட வேல்யூ உள்ள எடுத்துக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுதான் வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல ஒரு டிஃபரன்ஸ். ஓகேவா? c = 1 அதே ஃபங்க்ஷன் தான். இப்போ இதெல்லாம் பிரிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி c+2 c யோட வேல்யூவோட இன்னொரு 2 ஆட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண சொல்றோம், ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இதுவுமே இங்க தான் வருது, சாரி, ஏன்னா இது மட்டும் தான் ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட், இது வந்து வெளியில தான் வரும். இது அது மட்டும் தான் உள்ள தள்ளி இருக்கும், இது வந்து ஆட் ஆஃப் இங்க தான் இருக்கும். புக்ல தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோ. இப்போ இதுக்கு நேரா ஆட் ஆஃப். இப்போ கால் பண்றோம், கால் பண்ணோனே c+2 ன்னு சொன்னோனே அது வந்து என்ன பண்ணுது, எரர் காமிக்கும். ஏன்னா ஒரு குளோபல் வேரியபிள ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார சேஞ்ச் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஒரு முழுதளாவிய ஒரு குளோபல் வரையறை, குளோபல் மாறியா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாறிய ஒரு செயற்கூறுக்குள்ளார மாற்றி அமைக்க முடியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார சேஞ்ச் மாடிஃபை பண்ண முடியாது. இந்த வேல்யூ மாத்த சொல்றோமா, c100 காலோட 2 ஆட் பண்ண சொல்றோமா, அதனால எரர் வருது. அப்போ ஒரு குளோபல் வேரியபிள ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி மாத்தலாம் அப்படின்னா குளோபல்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்மளால மாத்த முடியும். குளோபல்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி மாத்த முடியும். இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. without using global keyword, globalன்ற keyword அந்த சிறப்பு சொல், globalன்ற சிறப்பு சொல் இல்லாம we cannot modify the global variable inside the function. அப்ப globalன்ற keyword இல்லாம அந்த சிறப்பு சொல் இல்லாம
மாடிஃபை பண்ண முடியாது, மாத்த முடியாது. என்ன பண்ணலாம்? பட் we can only access the global variable. ஆனா நம்மளால அந்த வேல்யூ எடுத்துக்க முடியும், அந்த வேல்யூ மாத்த முடியாது. இங்க என்ன பண்ணிட்டோம்? அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்றோம், பிரிண்ட் பண்ணிடுச்சு. அப்ப அந்த வேல்யூ எடுத்துக்க முடியும், பட் ஆனா அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப சேஞ்ச் பண்ணனும்னா என்ன வேணும்? குளோபல்ங்கற கீவேர்ட் வேணும், சிறப்பு சொல் வேணும். ஓகேவா? அந்த சிறப்பு சொல் குளோபல் கீவேர்டுக்கு என்ன ரூல்ஸ், எப்படி யூஸ் பண்ணனும் பாருங்க. குளோபல் சிறப்பு சொல்லின் விதிமுறைகள். ஓகேவா? ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்ட். இதுவும் 3 மார்க்ல கேட்பாங்கப்பா. ரூல்ஸ் ஃபார் லோக்கல் வேரியபிள், ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 3 மார்க் தான். ஓகேவா? இப்போ when we define a variable outside a function, it is global by default. இப்போ நம்ம ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியில டிஃபைன் பண்ணிட்டாலே அது வந்து குளோபல் வேரியபிள் தான். நம்ம you do not have to use global keyword. இந்த global keyword நம்ம யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணாமலே அது global variable தான் இருக்கு. ஆனா we use global keyword to read and write a global variable inside a function. அப்ப global keyword எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு ஃபங்க்ஷன் உள்ளார global variable சேஞ்சஸ் பண்ணனும்னா நம்ம global keyword யூஸ் பண்ணனும். ஓகேவா? இப்போ பாருங்க, use of global keyword outside a function has no effect. அப்ப அந்த global keyword வந்து ஃபங்க்ஷன் உள்ளார பயன்படுத்துறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம், வெளியில யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபங்க்ஷனுக்கு வெளியில அது ஃபங்க்ஷனுக்கு வெளியில ஒரு வேரியபிள் சொன்னாலே அது குளோபல் தான். ஓகேவா? ஃபங்க்ஷனுக்கு உள்ளார யூஸ் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம்? குளோபல்ங்கற கீவேர்ட் யூஸ் பண்றோம். இப்போ குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. x = 0 ன்னு முன்னாடியே கொடுத்துட்டோம். முன்னாடியே ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்டாலே அந்த வேரியபிள் குளோபல் வேரியபிள் ஆயிடும். ஓகேவா? def add of அப்படிங்கற ஃபங்க்ஷன், defங்கிறது ஃபங்க்ஷன் கீவேர்ட், அடுத்து add of அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம் கோலன் கொடுத்திருக்கோம். global x ன்னு சொல்றோம். x ஓட வேரியபிள் என்ன பண்ணிட்டோம்? global ன்னு சொல்றோம். global ன்னு இங்க சொன்னாதான் இதுக்குள்ள மாடிஃபை பண்ண முடியும் நான் சொல்லிருக்கேன். x ஓட வேல்யூ global வேரியபிளா இருந்தாலுமே x ஓட வேல்யூவை ஃபங்க்ஷனுக்குள்ளார எடுத்துக்க முடியும், பட் மாடிஃபை பண்ண முடியாது. ஆக்சஸ் பண்ண முடியும், பட் மாடிஃபை பண்ண முடியாது, சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கேன். இப்போ சேஞ்சஸ் பண்ணனும்னா என்ன சொல்லணும்? குளோபல்ங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணனும். சோ இங்க பாருங்க, குளோபல்ங்கற கீவேர்ட் கொடுத்திருக்கோம். xங்கறது குளோபல் கீவேர்ட்னு கொடுத்துட்டோம் அப்படினா இதுக்குள்ளார மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? x = x + 5. x ஓட வேல்யூ 5 வந்து ஆட் பண்ண சொல்லிருக்கோம். சோ அடுத்து இன்சைட் ஃபங்க்ஷன்ல இத பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். ஃபங்க்ஷனுக்குள்ளார பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். இப்போ ஆட் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். கால் பண்ணோம்னா என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும். x குளோபல்னு பார்த்துருச்சு. பார்த்தோம்னே x = x + 5 இருக்கு. ஆல்ரெடி x குளோபல் வேரியபிள் 0 ன்னு இருக்கு. 0 + 5 5ங்கற வேல்யூ வந்துரும். அப்ப print inside the functionல 5ங்கறத print பண்ணிடும். இத முடிச்சிட்டு வெளிய வந்தோனே print main value and changes வந்து ஒரே x தான். இதே x தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா global x ன்னு சொன்னாலே இந்த x இந்த x. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ 5 ஆ தான் இருக்கும். ஏன்னா 5 இன்கிரிமென்ட் பண்ணிட்டோம். சோ இதோட வேல்யூ 5 ஆ தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு குளோபல் வேரியபிளை மாடிஃபை பண்ணனும், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள சேஞ்சஸ் பண்ணனும்னா குளோபல்ங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணாதான் பண்ண முடியும். ஒரு வேல்யூ ஆக்சஸ் மட்டும் பண்ணனும்னா அப்படியே எடுத்துக்கலாம். குளோபல் வேரியபிள் இந்த வேர்ட் தேவையில்லை, கீவேர்ட் தேவையில்லை, பட் மாடிஃபை பண்ணனும்னா இந்த கீவேர்ட் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகேவா? இந்த சேஞ்சஸ் வந்து இந்த xலயும் மாறிடும், குளோபல் xக்கு மாறிடும். ஓகே, அடுத்து வந்து இப்ப குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ் ஒரே சேம் கோட்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரே கோட்ல குளோபல் வேரியபிளும் இருக்கு, லோக்கல் வேரியபிளும் இருக்கு. ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப x = 8 ன்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? அடுத்து defங்கிறது உங்களுக்கு கீவேர்ட் சொல்லிருக்க ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றதுக்கு. அடுத்து லோக்கல் loc ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம். அடுத்து கோலன் நேம் பண்ணிருக்கோம். குளோபல் x ன்னு கொடுத்துட்டோம். அப்ப x ஓட வேல்யூ வந்து குளோபல்னு கொடுத்துட்டா உள்ள மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? y = லோக்கல் ன்னு கொடுத்திருக்கோம். y-ங்கிறது வெளியில கொடுக்கல, உள்ள தான் யூஸ் பண்ணிருக்கோம். சோ y is a local variable. y is a local variable. அடுத்து x = x * 2 ன்னு கொடுத்திருக்கோம். x ஆல்ரெடி 8 இருக்கு, இன்னும் ரெண்டு மல்டிப்ளை பண்ண சொல்லிருக்கோம். சோ 16 அது ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோம். print x னா 16 பண்ணும், print y னா y ஓட வேல்யூ லோக்கல்னு print பண்ணும். ஓகேவா? இப்போ loc கால் பண்றோம். கால் பண்ணனே இங்க போய்டும். போனனே global x ன்னு பாப்போம். சோ x குளோபல்னு ஒரு கீவேர்ட் சொல்லிருக்கனால உள்ள மாடிஃபை பண்ணிக்க முடியும். y = லோக்கல்னு சொல்லிட்டோம், மாடிஃபை பண்ணிக்கலாம். சோ இதோட வேல்யூ 16 ன்னு print பண்ணிடும். இதோட வேல்யூ லோக்கல்ல இருக்கு, லோக்கல்னு print பண்ணிடும். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. global variable and local variable with the same name.
ஒரே நேம்லயே லோக்கல் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. x equal to 5 இது வந்து குளோபல் வேரியபிள். ஓகேவா? அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம். def local of அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம். இதுக்குள்ள x equal to 10 ன்னு எழுதிருக்கோம். இந்த x வந்து லோக்கல் வேரியபிள். இந்த x என்னது லோக்கல் வேரியபிள். இது வேற இது வேற. ஓகேவா? இப்போ print local equal to x equal to x ன்னு கொடுத்திருக்கோம். சோ இது உள்ளார print பண்ண சொன்னது x ஓட வேல்யூ 10 local equal to அந்த 10 ன்னு print ஆகும். அடுத்து local அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். கால் பண்ணோனே இது print ஆயிடும். லாஸ்ட்ல வெளியில global x ன்னு சொல்லிட்டு print பண்ண சொல்லிருக்கோம். அதோட வேல்யூ 5 ஆ தான் இருக்கும். வெளியில சொல்றதுனால உள்ள இருக்க லோக்கலோட வேல்யூ லோக்கல் வேரியபிளை வெளியில எடுக்கவே முடியாது. சோ வெளியில பிரிண்ட் பண்ண சொல்றப்ப இந்த x தான் எடுத்துக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த x மட்டும் எடுத்துக்கும். வெளியில சொன்னா இந்த x எடுத்துக்கும். சோ இங்க வேல்யூஸ் பாருங்க. லோக்கலுக்கு 10 ன்னு அவுட்புட் வந்திருக்கு. ஏன்னா உள்ள வந்து 10 ன்னு கொடுத்திருக்கோம். இங்க பிரிண்ட் பண்ண சொல்றது லோக்கல் ஈக்குவல் டு 10. வெளியில பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம் global x equal to x ன்னு. சோ வெளியில இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்கும். சோ இது குளோபல் வேரியபிள், இது லோக்கல் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளார கொடுத்தா லோக்கல் வேரியபிள், ஃபங்க்ஷனுக்கு வெளியில கொடுத்தா அது குளோபல் வேரியபிள். ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 5 மார்க் क्वेश्चन. ஓகேவா? ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் क्वेश्चन. இந்த 5 மார்க் क्वेश्चन கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னா என்னன்னு எழுதுங்க. அதோட டைப்ஸ் எழுதுங்க. அடுத்து லோக்கல் வேரியபிள்னா என்ன, அதோட ரூல்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் அவுட்புட். அதே மாதிரி குளோபல் வேரியபிள்னா என்ன, அடுத்து ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்ட், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அவுட்புட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 மார்க். இதிலே வந்து தனியா லோக்கல் வேரியபிள்ஸோட ரூல்ஸ் ஒரு 3 மார்க், குளோபல் வேரியபிள்ஸ் கீவேர்டோட ரூல்ஸ் ஒரு 3 மார்க் கேட்பாங்க. அடுத்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அது ஒரு 2 மார்க் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் தான் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு ரைட் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு பார்த்த டாபிக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பாருங்க. இன்னைக்கு பார்த்த டாபிக் வந்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் மட்டும் தான். ஓகேவா? அது ஒரு ஃபுல்லா ஒரு 5 மார்க். ஓகேவா? பாருங்க. 2 மார்க்ல வாட் இஸ் மீன் பை ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ், மாறியின் வரையறை என்றால் என்ன, வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ், அதன் வகைகள் யாவை, மாறியின் வரையறை என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு எழுதணும். 2 மார்க். அடுத்து டிஃபைன் குளோபல் ஸ்கோப், குளோபல் வரையறை விளக்குக, வரையறை. ஓகேவா? குளோபல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னு எழுதணும். ஓகே, டெஃபினிஷன் எழுதணும். அடுத்து 3 மார்க்ல பாருங்க வாட் ஆர் ரூல்ஸ் ஃபார் லோக்கல் வேரியபிள்ஸ், லோக்கல் வேரியபிள்ஸ் உடைய விதிமுறைகள், உள்ளமை மாறியின் விதிமுறைகள், லோக்கல் வேரியபிள்ஸ் உடைய ரூல்ஸ் ஒரு 3 ரூல்ஸ் எழுதி போட்டேன், அதை எழுதுங்க. அடுத்து வாட் ஆர் தி ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்ட், குளோபல் சிறப்பு சொல்லி விதிமுறைகள் யாவை. ஓகேவா? குளோபல் சிறப்பு சொல்லி விதிமுறைகள். குளோபல் கீவேர்டுக்கு ஒரு 4 பாயிண்ட் வந்து நான் ரூல்ஸ் எழுதி போட்டேன். அந்த ரூல்ஸ் ரைட் பண்ணுங்க. அது ஒரு 3 மார்க். அடுத்து பாத்தீங்கன்னா what happens when we modify a global variable inside a function, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார குளோபல் வேரியபிள மாடிஃபை பண்ணா என்ன ஆகும் நான் சொன்னேன், எரர் வரும். அப்ப எரர் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், குளோபல்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணா எரர் வராது அப்படிங்கறத ஃபுல்லா ரைட் பண்ணணும். சரியா? கைட்ல பாருங்க ஆன்சர் இருக்கும். இல்லனா புக்லயே பாருங்க என்ன நடக்கும்னா எரர் வரும். அந்த எரர் வரக்கூடாதுன்னா we use global keyword inside the function அப்படின்னு சொன்னாலே போதும். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுங்க. ஓகேவா? குளோபல் மாறியை செயற்கூறுக்குள் மாற்றம் செய்தால் என்ன நடக்கும், செயற்கூறுக்குள்ள ஒரு குளோபல் மாறியை வந்து மாற்றம் செய்தால் என்ன நடக்கும்னா அதுக்கு எரர் வரும். எரர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், குளோபல் சிறப்பு சொல்ல யூஸ் பண்ணா எரர் வராது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஓகேவா? அடுத்து 5 மார்க் explain the scope of variables in Python with example. எக்ஸாம்பிளோட குளோபல் ஸ்கோப்பும் லோக்கல் ஸ்கோப்பும் ரெண்டுமே எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னா என்ன, 2 டைப்ஸ், குளோபல் ஸ்கோப் லோக்கல் ஸ்கோப் ரெண்டும் எழுதுங்க. அதுல குளோபல் ஸ்கோப்னா என்ன, அதோட ரூல்ஸ் என்ன, எக்ஸாம்பிள். அதுல குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து லோக்கல் ஸ்கோப்னா என்ன, அதனுடைய ரூல்ஸ் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவுட்புட். ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும். சிம்பிளா எழுதுங்க போதும். இந்த क्वेश्चंस டெஸ்ட் எழுதி பாருங்க ஸ்டூடண்ட்ஸ். தேங்க்யூ.